மிளகா வத்தல், சீரகம், இஞ்சி, உப்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒன்றா அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஊற வச்ச பாசிப்பருப்போட சீரகம், இஞ்சி, உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்க்கணும். ஏன்னா வெறுமனே இது மட்டும் அரைச்சோன்னா வலுவலுன்னு இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எடுத்துருக்குறோம். இதை வந்து இதில் போட்டுடலாம். இதில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்ற வேண்டியது தான். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம். மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இதில் வந்து நான் கொஞ்சம் நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போட்டு கொஞ்சம் முறுமுறுப்பாக வெந்ததுன்னு எடுக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப முறுமுறுப்பாக வராது. பாசி பயிருங்கிறது கொஞ்சம் வலுவழுப்பு உள்ளது தானே.